So let us not take lightly. And the Lord also said, enemy is planning many disasters, especially bomb blast and fire accident. And the Lord is releasing amazing the servants like firefighters, rescuers, and whatever the hidden agenda of enemy, whether bomb blast, terrorist attack, or any shooting, mass fire, the Lord God is releasing His word of healing and deliverance. Praise Jesus. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கம். இப்போவும் இந்தியாவில் நடந்த இந்த ஏர் கிராஷ், ஏர் இண்டியா ஃப்ளைட்டு கிராஷ் அதுக்காக அதிகமாக ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன். ஈவன் இன்னைக்கு காலையில் ஒரு யூடியூப் அந்த பைலட் அதில் ஒர்க் பண்ண, அந்த க்ரூஸில் ஒர்க் பண்ண அந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் வரும்போது ரொம்ப மனசு உடைக்கப்பட்டது. அதுக்காக ஜெபம் பண்ணேன். ஏன்னா பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி அவன் அலைந்து திரிகிறானாம். ஒரு லீகலா, ஒரு சட்ட ரீதியா ஒரு காரியம் இல்லைன்னா பிசாசால ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்னைக்கு இந்த கவர்மெண்ட், இந்த அரசியல் எல்லாமே கிறிஸ்தவர்களாகிய தேவ பிள்ளைகளாகிய நம்ம கிட்ட இருக்குது. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல இருக்கு. அவர் அந்த சாவிய நம்ம கிட்ட கொடுத்துருக்காரு. ஸோ எவ்வளவுக்கு எவ்வளோ ஒரு பிசாசு, அந்த பிசாசு விழுந்து போன அந்த எந்த டிமானிக் ரெல்முக்குமே லீகலாக ஒரு பாடி, ஒரு வாய்ஸு அதெல்லாம் இல்லை. ஸோ அந்த ரூலர்ஸ், அந்த அதிகாரத்தை அவன் எப்படி யூஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லும்போது, அவனை மாதிரியே அவனுடைய சித்தத்துக்கு அவனுடைய வில்லை செய்யும்படி யாராவது இருக்காங்களான்னு சொல்லி. ஸோ அப்போ பார்க்கும்போது ரீசன்ட்லி ரொம்ப பயங்கரமாக இதுக்கு பின்னாடி நிறைய கரப்ஷன் இருந்திருக்கலாம். குஜராத்தோடைய அவர் அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணாரு. ஏர் இண்டியா தான் இந்த அளவுக்கு ஆகுது, அது என்ன ரீசன்னு தெரில. ஸோ அப்போ பார்க்கும்போது ஆரம்பிக்கும் போதே போகிறப்பயே பவர் கட் ஆஃப் ஆச்சு, சில கஷ்டம்லாம் இருந்தது. நாங்கள் ஆனாலும் அதை அவங்க இன்ஃபார்ம் பண்ணலை, தொடர்ந்து ஏன் எடுத்தாங்க. ஸோ இதில் நிறைய செல்ஃபிஷ்னஸ், அப்போ சுயநலம், கரப்ஷன் இதெல்லாம் இருந்து இன்னைக்கு பிசாசு இத்தனை குழந்தைங்களுடைய லைஃப்பை விழுங்கி இருக்கிறான். ஆனால் இந்த நாளில் நான் முன்தின பார்க்கையில் இந்த ஏஜி சர்ச், அந்த சவுத் இண்டியன் ஏஜி சர்ச் அவங்கெல்லாம் கேதர் ஆகுறாங்க, ஒரு 2700 பேர். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கலவரமாக திரும்புது. ஸோ அப்போது பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த இருக்கிறதுலே ரொம்ப சின்ன ப்ளூரல் என்னன்னு பார்த்தா 2 தான். எங்கே 2 பேர் என் நாமத்தில் கூடுனீங்களோ அவங்க நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஒன்னே ஒண்ணுதான் பரிசுத்த ஆவியானவர் எதிர்பார்க்கிறாரு. ஒன்னக்காட அவங்க இருந்தபோது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாரு. அவங்க கணவன் மனைவி இல்ல சபையார், சகோதர சகோதரிகள் எங்க இருந்தாலும் ஒரு ஒன்னஸ் கர்த்தரை எதிர்பார்க்கிறாரு. ஆனா அதே நேரத்துல இந்த கலாத்தியர் புத்தகத்துல பார்க்கும்போது மாம்சத்தின் கிரியைகள் பார்க்கும்போது பிரிவினை, மதவெறி, டிஸ்கிரிமினேஷனு, ஸோ இதெல்லாம் எந்த இடத்துல ரிலீஜியன் தலைவிரிச்சாடுதோ அங்கே பிரிவினை. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேவனுடைய சித்தம் செய்யப்படாமல் பிசாசுடைய காரியங்கள் அங்கே நடக்கிறத நம்ம பார்க்குறோம். இருந்தாலும் நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். இந்தியாவுக்காக நான் அதிகமாக ஜெபம் பண்ணுறேன். விசேஷமாக ரொம்ப நாளாக எனக்கே பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் அவங்களுக்கு அவங்க கர்த்தர் பாரம் கொடுத்து அதை நான் ஜெபிக்க வந்த அப்பவே நான் பார்த்த ஒரு காரியம், ஊழியக்காரர்களை குறை சொல்றதுக்காகவே ஒரு கூட்டம், அதுக்காக சில சேனல்ஸ், அப்ப மக்களுக்கும் அந்த பின்னாடி பேசுறது, பேக் பைட்டிங், ஸ்லாண்டரிங், அதிலே ஊறி போயிருக்காங்க. அது கிறிஸ்தவர்களா இருந்தாலும் அது அவங்களுக்கு கன்விக்ஷனாகவும் இல்லை. இதெல்லாம் பேசுறதுனால அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் அவங்க பரிசுத்தம்னு காட்டிக்க ஒரு வாய்ப்புன்னு நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு தேவனை அறிஞ்சாங்களோ அறியலையோ தெரியல, இத்தனை ஆத்துமாக்கள், எவ்வளவோ ஒரு சின்ன பிள்ளைகள், அருமையான ஒரு ஒரு கிரீம் ஆஃப் பீப்புள் எல்லாம் போயிருக்காங்க. இந்த மாதிரி அழிவுகள் வருது. நீங்க பார்க்கும்போது தொடர்ந்து 3 ஊழியக்காரங்களுக்கு அரெஸ்ட் பண்றது, அவங்கள கொல்றது, அந்த மாதிரிலாம் நடந்தது. ஆனா அதே நேரத்தில் தான் இந்த பாகிஸ்தான் அட்டாக் வந்தது. ஸோ இதெல்லாம் இருந்தும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னமும் ஏதாவது குறை சொல்லி எதையாவது தேவ ஊழியக்காரங்களை பேசி ஏதாவது நாசம் பண்ணுற பிசாசுக்கு தான் ஊழியம் பண்ணுறோமா, இல்லை உண்மையிலே தேவனுடைய சித்தத்துக்காக நம்ம செய்வோமான்றதை நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இந்த வாரத்தில் கர்த்தர் சில அற்புதங்களை செய்தார். நான் முக்கியமாக பேச வந்தது அதுக்கு தான். ஸோ அமேசிங்கான ஒரு ஹீலிங் அற்புதங்களை செய்தார். இந்த வாரத்தின் முதல் நாளில் கர்த்தர் தரிசனத்தில் ஒரு கீ, அது
4 சாவி, 4 சாவி உள்ள ஒரு கொத்து சாவி, ஒரு விஷனை கர்த்தர் காட்டினார். ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆண்டவர் வந்து ஒரு சில அபிஷேகத்தை கொடுக்கும் பொழுது இந்த சாவியை கையில வாங்குறது போல ஒரு தரிசனத்தை கொடுத்தாரு. அப்பெல்லாம் எனக்கு அவ்வளோ விவரம் புரியல. அப்போ நான் ஒரு போதகர்கிட்ட போய் அதை நான் கேட்டதுக்கு, அப்படியே அது நல்ல தரிசனம், நீங்க மறுபடியும் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். மறுபடியும் ஜெபம் பண்ணும்போது முதல் விஷன்ல கர்த்தர் கொடுக்குற மாதிரி இருந்தது. 2வது விஷன்ல நான் அதை கையில வாங்குற மாதிரி என் ஃபெய்த்தில் கர்த்தர் நடத்தினார். ஹவ் எவர் அந்த சாவி அப்படி என்ன சொல்லும்போது நீங்க பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, பரலோகத்துக்கு உரிய அந்த அந்த கீ திறவுகோல், பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் பாதாளத்துக்கும் மரணத்துக்கும் இதுக்கெல்லாம் ஒரு திறவுகோல் இருக்குது. அந்த திறவுகோலை கர்த்தர் உடையவராக இருக்கிறார். அந்த திறவுகோலை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் கையில திறவுகோல் இருக்குது. இந்த சீசன்ல நமக்கு திறவுகோலை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த திறவுகோல் என்று சொல்லும்போது நிச்சயமா ஒரு கதவு இருக்கும், நிச்சயமா ஒரு லாக் இருக்கும். அந்த மாஸ்டர் கீ வித் 4 கீ அதுல இருக்கிறத கர்த்தர் கொடுக்கிறார் பாருங்க. அப்போ இந்த திறவுகோல் என்று சொல்லும்போது இன்னைக்கு காலையில கர்த்தர் என்னோட பேசினது லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட். இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சில பொருளுங்க தொலைஞ்சிட்டா ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், லாஸ்ட் அண்ட் ஃபவுண்டுன்னு. அங்கே போயிட்டு நம்ம பார்த்து நம்ம கண்டுபிடிச்சி எடுத்துக்கலாம். ஏர்போர்ட்டில் கூட அது இருக்கும். ஸோ இன்னைக்கு அந்த லாஸ்ட் அண்ட் ஃபவுண்டு திறக்கிறத நான் பார்த்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஜீவனுக்கு பதிலாக ஜனங்களை கொடுப்பேன்னு சொன்னார். அநேகருடைய சொத்துக்களோ மன நிம்மதியோ சுகபல ஜீவனோ எது பறிப்போச்சோ தெரியாது. கர்த்தர் என்ன சொல்றாரு, நான் திறவுகோலையும் கொடுக்கறேன். என்னுடைய லாஸ்ட் அண்ட் ஃபவுண்டுல இருந்து உங்களுக்கு நீங்க தொலைந்து போனதை மீட்டு கொள்ளும்படி எப்படி மனுஷகுமாரன் வந்தாரோ அது மாதிரி நீங்க தொலைத்ததை மீட்டு கொள்ளும்படி இந்த சீசன்ல உங்களுக்கு நான் அபிஷேகத்தை கொடுக்கறேன், உங்களுக்கு நான் தயவை கொடுக்கறேன், உங்களுக்கு நான் கிருபையை கொடுக்கறேன் என்று சொல்றார். ஸோ அனுகூலமான பாதையில் அவர் நடத்தும் பொழுது, நடக்கிற பாதை அவர் விசாலமாக்கும் போது அவருடைய பாதையில் நம்ம நடப்போம்னு சங்கீதக்காரன் சொல்றார். அது மாதிரி தேவனுடைய அனுகூலம், தேவனுடைய தயவு, தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய ஐஸ்வர்யம், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்க மேல வரும்படி உம்முடைய தயவினால் என் கொம்பு உயரோன்னு தாவீது சொன்னார். அது போல தேவனுடைய தயவினால உங்க தலை உயர்த்த பண்ணும்படி, நல்ல கதவுகள் திறக்கப்படும்படி, கதவுகள் திறந்தாலும் அதை யூஸ் பண்ண உங்களுக்கு அந்த சாவி, உங்களுக்கு அந்த அபிஷேகம், அந்த டிசர்ன்மெண்ட், அந்த ஞானம் கிடைக்கும்படியாய் கூட நான் ஆசீர்வதிக்கிறேன், ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஊழியக்காரர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். மோசஸ் மனம் உடைஞ்சி சோர்ந்து போகும்போது ஆரோனும் ஊரும் அவர் கையை உயர்த்தி பிடிச்சாங்களாம். ஏன்னா அவருடைய கை தளரும் பொழுதெல்லாம் அமலக்கைட்ஸ் என்ன பண்ணாங்க, வின் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவர் கை உயர்த்தப்பட்டு இருக்கும் பொழுதெல்லாம் அப்ப இஸ்ரேலைட்ஸ் வின் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அந்த ஊழியக்காரரால முடியல. ஸோ அப்ப என்ன பண்ணாங்கன்னா அந்த சப்போர்ட்டிங் மினிஸ்டர்ஸ், சப்போர்ட்டர்ஸ், இன்டர்செசர்ஸ், பெலிவர்ஸ் அவங்க என்ன பண்ணாங்கன்னா லிஃப்ட் பண்ணாங்க, என்கரேஜ் பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. அதுதான் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஸோ நிச்சயமா நம்மளுடைய வார்த்தை, நம்மளுடைய ஜெபம், நம்மளுடைய ஊழியம் மற்றவங்களை என்கரேஜ் பண்ணக்கூடியதா, எழுப்பக்கூடியதா, ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடியதா, பலப்படுத்தக்கூடியதா, ஒரு தெளிவை உண்டு பண்ணக்கூடியதா, ஒரு கம்ஃபர்ட்டை உண்டு பண்ணக்கூடியதா, ஒரு எடிஃபிகேஷனை கொடுக்கக்கூடியதா இருக்கட்டும். தேவன் இடத்துல திரளான மன்னிப்பு உண்டா, அதனால மனு புத்திரர்கள் அவரிடத்துல அவர் சட்டையின் கீழே வந்து அடங்குகிறார்களாம். ஸோ இரக்கம் காட்டுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று சொல்றார். அவர் தயவுள்ளவனுக்கு அவர் தயவுள்ளவர் என்று சொல்றார். மாறுபாடான உள்ளம் உள்ளவருக்கு மாறுபாடு உள்ளவராவர். ஸோ நிச்சயமா அவருடைய தயவை நாடுவோம், அவருடைய இரக்கத்தை நாடுவோம். திரளான மன்னிப்பு, திரளான இரக்கம், அதையே பேசுவோம், அதையே சொல்லுவோம், அதையே செயல்படுத்துவோம். கர்த்தர் தாமே உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இந்தியாவை ஹீல் பண்ணுவார். இப்படியாய் அநேகரை பறிகொடுத்த அந்த குடும்பங்களை கர்த்தர் ஹீல் பண்ணுவார். இது போன்ற மோச நாச விபத்துகள் இனி நடக்காதபடி தேவ தூதர்கள், ஒரு ப்ரொடெக்ஷன் ஏஞ்சல்ஸை கர்த்தர் நம்ம இந்திய தேசத்தின் மேல கட்டளையிடுவார். தேவ ஊழியக்காரர்களை பாதுகாப்பார், தேவ சபைகளை பாதுகாப்பார், தேவ பிள்ளைகளை பாதுகாப்பார். கர்த்தர் போக்கிலும் வரத்திலும் உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பார். நீங்க போக்கிலையும் வரத்திலையும் எல்லா இடத்துலயும் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. God bless you also richly. Amen.